நன்றி. கேளுங்க. ஒரு நிமிஷம் அப்பாவை நோக்கி, அப்பா என்ன பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, என்ன பரிசுத்தப்படுத்துங்கப்பா. அப்பா நான் அறிக்கை செய்கிறேன், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடை மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனுக்கு கர்த்தர் இரக்கத்தை கொடுக்கிறார். ஓ நன்றி அப்பா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பாவை நோக்கி பாருங்க, அப்பா நான் அந்த பாவம் செய்கிற வேலையில் ஆண்டவரே, ஒருவேளை இவனுக்கு சான்ஸ் முடிஞ்சிருச்சு, இந்த பாவம் செய்ததோடு இந்த மகளுக்கு சான்ஸ் முடிஞ்சிருச்சு, இனி இவளை நரகத்துல தான் தூக்கி போடணும், இல்ல இவனை தூக்கி நரகத்துல போடணும். கர்த்தர் ஒரு தீர்மானம் எடுத்திருந்தான்னா உங்களுடைய என்னுடைய நிலைமை என்னவாக இருக்கும் பிரியமானவர்களே? பிதாக்க பக்கத்துல உட்கார்ந்து, என் மகளுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்கப்பா, இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுங்க, அவன் சரியாயிருவான். அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா அவ பழைய மாதிரி ஆயிடுவான். இன்னும் செபிப்பா, இன்னும் அபிஷேகத்துல நிரம்புவா. கர்த்தர் இன்னும் பரிசுத்த ஆவியானவராக அவர் நம்ம பக்கத்துல இருந்து அவர் பரிந்து பேசிக்கிட்டே இருக்கிறார் பிரியமானவர்களே. ஓ படைச்சவருக்கு படைப்பு குறித்து தெரியும். நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறீங்க, உங்களோட வீக் பாயிண்ட் என்ன, நீங்க எதுல விழுந்துருவீங்கன்னு கர்த்தருக்கு தெரியும். அதனாலதான் அவர் சொல்றார், மகளே இது ஸ்பீட் பிரேக்கர், கொஞ்சம் ஸ்லோவா போ, இது கொண்டு கிடக்கு, அப்படி நீ குதிச்சு போயிரு மகளே, தாண்டி போயிரு, நின்னு பார்த்துட்டு இருக்காத. ஒருக்க ட்ரை பண்ணி பார்ப்போமே, வேண்டாம். இந்த பாவத்துல இருந்து அப்படியே சங்கிலினால பிழைக்கப்பட்டு இருக்கிறாய் நீ. ஒருக்க ட்ரை பண்ணி பார்த்துரும், கடைசியா ஒருக்க சொல்லி 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 நீ அதுல மாட்டிக்கொண்டு இருக்கிறாய் மகளே. வெளியில வா. ஓ கர்த்தருடைய கரத்தை பிடித்துக் கொண்டு அந்த சங்கிலியில உடைக்க